அமெரிக்க, இஸ்ரேல் மற்றும் ஈரானுக்கு நடுவில் நடக்கிற போர் ஆரம்பிச்சு இன்னையோட 23 நாள் ஆச்சு. இந்த நிலைமையில இப்ப ஈரான் தரப்புல இருந்து ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹோர்முஸ் க்ளோஸ் பண்ணிருக்காங்க. இந்த வழியா தான் உலகத்துக்கு தேவையான ஆயில் போகுது. சோ இதை தடுக்கிறது மூலமாக நிறைய இடத்துல இப்ப பற்றாக்குறை ஏற்படுறத நம்ம பாக்குறோம். அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்ப்பும் பாத்தீங்கன்னா இந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்முஸை எப்படியாவது திரும்ப ஓபன் பண்ண வைக்கணும் அப்படின்னு சொல்லி அவருடைய ஃப்ரெண்ட்ஸ் ஆன யூரோப்பு எல்லாத்தையுமே உதவி கேட்டிருக்காரு. அதாவது தங்கள் நாட்டு ராணுவ படையோட சேர்ந்து போராடி இந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்முஸை ஓபன் பண்ணணும்னு. ஆனா யாருமே அதுக்கு ஹெல்ப் பண்ண முன் வர மாட்டாங்க. இந்த நிலைமையில தன்னுடைய ட்ரூத் சோஷியல் பிளாட்ஃபார்ம்ல ட்ரம்ப் பாத்தீங்கன்னா ஈரானை நாங்க முழுவதுமாக அழிச்சிட்டோம், ஈரானுடைய நியூக்ளியர் ஃபெசிலிட்டி எல்லாம் அழிக்கப்பட்டுருச்சு, ஈரானுடைய படைகள் நேவி எல்லாமே காலி அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தார். இதற்கு ஈரான் நக்கலா பாத்தீங்கன்னா அதான் எங்களுடைய நேவியை அழிச்சிட்டீங்க நீங்களே சொல்றீங்க, அப்புறம் எப்படி இன்னும் ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்முஸ் க்ளோஸ் ஆயிருக்கு, அது ஓபனா தானே இருக்கணும் அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. இதுல கடுப்பான ட்ரம்ப் பாத்தீங்கன்னா இன்னும் 48 மணி நேரத்துல ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்முஸ் ஓபன் பண்ணலனா ஈரானுடைய பவர் பிளான்ட் எல்லாமே நாங்க தாக்குவோம் அப்படின்ற மாதிரி ஓபனா ஒரு வார்னிங் இப்ப விட்டுருக்காப்ல. இதற்கு நாங்களும் ஒன்னும் சலச்சால் இல்ல அப்படின்னு சொல்லி ஈரானும் எங்களுடைய நியூக்ளியர் பிளான்ட் நீங்க தாக்கும் பட்சத்துல உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இங்க இருக்காங்களா மிடில் ஈஸ்ட்ல, அவங்களுடைய எனர்ஜி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், அவங்களுடைய டீசலினேஷன் பிளான்ஸ் எல்லாத்தையுமே நாங்க தாக்கிடுவோம், அப்படி தாக்கும் பட்சத்துல ஒட்டுமொத்த மிடில் ஈஸ்டுமே இருள்ல முங்கி போயிரும் அப்படின்ற மாதிரி அவங்களும் வார்ன் பண்ணிடுறாங்க. இதெல்லாம் ஒரு புறம் போய்கிட்டு இருக்கும்போது இஸ்ரேல் பாத்தீங்கன்னா ஈரானுடைய நட்டான்ஸ் நியூக்ளியர் ஃபெசிலிட்டி மீது ஒரு தாக்குதல் நேத்து நடந்துச்சு. இதற்கு பதிலடியாக ஈரானும் பாத்தீங்கன்னா இஸ்ரேல்ல உள்ள டிமோனா நியூக்ளியர் ஃபெசிலிட்டி மீது இன்னைக்கு ஒரு தாக்குதல் நடந்துச்சு. இதுல 140 பேர் காயம்பட்டிருக்காங்க அப்படின்றது மட்டும் தெரிய வருது. இது எல்லாத்தையும் தாண்டி எல்லாருமே ஆச்சரியப்பட வைக்கிற விஷயம் ஒன்று நடந்திருக்கு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈரான் இந்தியன் ஓஷன்ல உள்ள யூஎஸ் மற்றும் யூகே சேர்ந்து பேஸ் வச்சிருக்க ஒரு ஐலாண்டு மீது தாக்குதல் நடந்துச்சு. 2 மீடியம் ரேஞ்ச் பாலிஸ்டிக் மிசைல் மூலமாக இங்க உள்ள இந்த பேஸை தாக்குதல் நடந்துச்சு. இருந்தாலுமே ஒன்னு யூஎஸ் படைகளால் இன்டர்செப்ட் பண்ணியிருக்கு, இன்னொன்று ஃபெயில் ஆயிடுச்சு. இருந்தாலுமே இதுக்கு ஆச்சரியப்படுற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஐலாண்டு ஈரான்ல இருந்து கிட்டத்தட்ட 4000 கிலோமீட்டருக்கு அப்பால் உள்ளது. இது பார்த்தீங்கன்னா உண்மையில அமெரிக்காக்கே ஷாக்கு. ஏன்னா அமெரிக்கா ஈரானுடைய எல்லா மிசைலையுமே நாங்க ஒழிச்சிட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. மேலும் ஈரான்ட்ட இப்படி ஒரு மிசைல் டெக்னாலஜி இருக்கும்னே அவங்களுக்கு தெரிஞ்சிருக்காது. அவங்க எதிர்பார்த்த விட 2 மடங்கு அதிக துளைக்கு இந்த மிசைல் போயிருக்கு. ஸோ இதன் மூலமாக ஈரான்ல இப்போ உள்ள டெக்னாலஜி மூலமாக இந்தியாவில் எங்க வேணா கொண்டு போடலாம், யூரோப்லயுமே எங்க வேணா கொண்டு போடலாம். ஷார்ட்டா சொல்லணும்னா ட்ரம்ப் இப்ப ஈரான்ல எல்லா மிசைலையுமே அழிச்சிட்டோம், எல்லா நியூக்ளியர் ஃபெசிலிட்டியுமே காலி, ஃபோர்ஸ் எல்லாம் காலின்னு சொல்லிட்டு இருக்காரு. ஆனா இன்னொரு பக்கம் ஈரான் சலைக்காம பதிலடி கொடுத்துக்கிட்டே தான் இருக்கு. ஸோ இதன் மூலமாக இப்போதைக்கு இந்த போர் நிப்பாட்ட மாட்டானுங்கன்றது மட்டும் தெளிவா இருக்கு. இன்னும் இது போக போக எஸ்கலேட் ஆகிட்டே தான் இருக்க போகுது.